गजाननं भूतगणाधिसेवितं कपित्थजम्बू फलसारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम्। ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास நாள்தோறும் உன்னை நான் பாட வேண்டும் நான் பாடவும் தன் அருளாசி வேண்டும் ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு மலை கரசே ஏழு மலை கரசே ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா திருவேங்கடம் வருவேனே உந்தன் திருப்பாதமே பணிவேனே திருவேங்கடம் வருவேனே உந்தன் திருப்பாதமே பணிவேனே மலர்மே விடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே மலர்மே விடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே அழகான மலைவாசனே ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச உனக்காகவே இசைத்தேனே என்றும் உன் பேரையே நினைத்தேனே உனக்காகவே இசைத்தேனே என்றும் உன் பேரையே நினைத்தேனே கருணாலயம் அருளாலயம் கமலாலயம் உனதாலயம் கருணாலயம் அருளாலயம் கமலாலயம் உனதாலயம் அருள்வாயே கோவிந்தா ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச வணக்கம். ஞாயிற்றுக்கிழமை பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி நந்தன வருஷம் மாசி மாதம் 5ஆம் தேதி கார்த்திகை நட்சத்திரம் காலை 11 மணி முதல் காலை 11 மணி வரை பரணி, அதன் பிறகு கார்த்திகை. இன்றைய திதி வளர்பிறை சப்தமி, யோகம் சித்த யோகம்.
கன்னி ராசிக்கு மாலை 5:35 வரையிலே சந்திராஷ்டமம். அதன் பிறகு துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. இன்றைய சிறப்புகள்: இன்று ரத சப்தமி, மாதாந்திர கார்த்திகை விரதம். ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. யமகண்டம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை நேரம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. நல்ல நேரம் என்னும் சுப ஹோரைகள் காலை 7 மணி முதல் 9 மணி வரை, 11 மணி முதல் 12 மணி வரை, 2 மணி முதல் 4 மணி வரை, 6 மணி முதல் 7 மணி வரை, இரவு 9 மணி முதல் 11 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சந்திரன் கேது, ரிஷபத்தில் குரு, துலாமில் சனி ராகு, மகரத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சூரியன் செவ்வாய் புதன். மாலை 5:30க்கு சந்திரன் மேஷ ராசியிலிருந்து நகர்ந்து ரிஷபத்திற்கு செல்கிறது. மேஷ ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசியில் சந்திரன் மாலை வரையிலே இருக்கிறது. அதன் பிறகு 2ஆம் இடம் சென்று அங்கே உச்சம் பெற்று குருவோடு இணைகிறது. இந்நாளின் முற்பகுதியில் ராசியில் சந்திரன் இருக்கும் காலத்தை காட்டிலும் மாலை நேரத்திலே 2ஆம் இடத்திற்கு சந்திரன் சென்ற பிறகு அதிக நன்மைகள் நடைபெறும். பொருளாதார முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல நாள். நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். புதிய பொருட்கள் வாங்குவது, ஆடை ஆபரணங்கள் வாங்குவது, குடும்பத்திலே சுப விசேஷங்களுக்கான ஏற்பாடுகளை செய்வது என மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ரிஷபராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். இந்நாளின் முற்பகுதியிலே, அதாவது மாலை 5:35 வரையிலே சந்திரன் 12ஆம் இடத்திலே இருக்கிறது. அப்பகுதி சற்று சுமாராக இருக்கும். மாலை 5:35ற்கு சந்திரன் ராசிக்குள் வந்து விடுகிறது. மேஷத்திலிருந்து நகர்ந்து ரிஷபத்திற்கு வரும் பொழுது மிகப்பெரிய நன்மைகளை உங்களுக்கு செய்யும். ராசியிலே உள்ள குருவோடு சந்திரன் இணைகிறது. அற்புதமான ஒரு கிரக சேர்க்கை உங்கள் ராசியிலே இன்றைய தினம் மாலை நேரத்திலே நிகழ்கிறது. அது உங்களுக்கு அதிக நன்மையை செய்யும். பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்தும், பயணங்களை ஏற்படுத்தும், தொழிலில் உள்ள தடைகள் எல்லாம் விலகும், ஆரோக்கியம் மேம்படும், நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். இந்நாளின் முற்பகுதியை காட்டிலும் பிற்பகுதியிலே உங்களுக்கு நன்மைகள் சற்று அதிகமாக நடக்கும். மிதுன ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 11ஆம் இடத்தில் கேதுவுடன் இணைந்திருக்கும் சந்திரன் மாலை 5:35க்கு 12ஆம் இடம் வந்து அங்கு குருவுடன் இணைகிறது. இவ்விரண்டு இடங்களிலுமே உங்களுக்கு நன்மையை செய்யும். தனகாரகன் தனஸ்தானாதிபதி சேர்க்கை 12ஆம் இடத்திலே நிகழ்ந்தாலும் அது பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்கும். நிறைய பணம் வந்து செலவுமாகும். லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கும் இந்நாளின் முற்பகுதியிலும் நன்மைகள் நடைபெறும். ஆகவே நாள் முழுவதுமே உங்களுக்கு நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு மிகச் சிறந்த நாளாக விளங்குகிறது. பெரும்பாலான விஷயங்களிலே நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு நல்ல முடிவு கிட்டும், எட்டும். உங்களுக்கு தேவையானவை அனைத்தும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். பூர்வீக சொத்து தொடர்பான சண்டைகள் ஏதேனும் இருந்தால், மனஸ்தாபங்கள் யாருடனாவது ஏற்பட்டிருந்தால் அவையெல்லாம் இப்பொழுது சரியாகிவிடும். குறிப்பாக உடன் பிறந்தவர்களுடன் உள்ள சொத்து தொடர்பான பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வருகின்ற ஒரு நேரம் இது. நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். கடக ராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசி அதிபதி சந்திரன் ராசிக்கு 10ஆம் இடத்திலே பகல் பொழுதிலே இருக்கிறது. மாலை 5:35 வரையிலே. அதன் பிறகு 11ஆம் இடம் வந்து அங்கே உச்சம் பெறுகிறது, குருவுடன் சேருகிறது. ஆகவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு மிகச் சிறந்த நாளாக இந்த நாள் விளங்கும். மிகப்பெரிய வெற்றிகளை எல்லாம் உங்களது தொழிலிலே நீங்கள் அடைவீர்கள். உங்களது இலக்கு எதுவோ அதை நிச்சயமாக இந்த நாளிலே தொட்டு விடுவீர்கள். நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். சிகரங்களை தொடும் நாளாக இந்த நாள் விளங்கும். சாதனைகள் செய்கின்ற நாளாக இந்த நாள் விளங்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நாள். திருமண வயதிலே இருப்பவர்களுக்கு திருமண வாய்ப்பு வலுவாக இருக்கிறது. திருமண தடை விலகும். சிம்ம ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 9ஆம் இடத்திலும் 10ஆம் இடத்திலும் சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு நாள் என்பதால் இந்நாளிலே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 7ஆம் இடத்திலே அமர்ந்து செவ்வாய் புதனோடு இணைந்து தன லாபாதிபதி சேர்க்கை, யோகாதிபதி சேர்க்கை என 2 நன்மை செய்யும் கிரகங்களோடு ராசி அதிபதி சூரியன் இணைந்திருக்கிறது. இத்தருணத்தில் 10ஆம் இடத்திலே வக்கர நிவர்த்தி பெற்ற குருவோடு சந்திரன் இணைகிறது. ஆகவே இவை அனைத்துமாக சேர்ந்து உங்களுக்கு மிகப்பெரியதொரு யோகத்தை அளிக்கும். உங்களுக்கு வரவேண்டிய தொகை
தடைப்பட்டிருந்தால் இப்பொழுது வந்துவிடும். தடையை மீறி நன்மைகள் நடைபெறும். பொருளாதார முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். கன்னி ராசிக்கு மாலை 5:35 வரையிலே சந்திராஷ்டமம். 5:35 PM சாயந்தரம் 5:35 வரையிலே சந்திராஷ்டமம் இருக்கிறது. மேஷத்தில் சந்திரன் 5:35 வரையிலே இருக்கிறது. அதன் பிறகு சந்திரன் நகர்ந்து கார்த்திகை 2ஆம் பாதத்திற்கு வருகிறது. அதாவது ரிஷபராசிக்குள் நுழைகிறது. அப்பொழுது உங்களுக்கு சந்திராஷ்டமம் முடிவடைந்து விடும். மிக முக்கியமான சந்திப்புகள், முக்கியமான பணிகள் ஏதேனும் இருந்தால் அவற்றையெல்லாம் மாலை 5:35க்கு பிறகு உங்களது புதிய முயற்சிகள், முக்கியமான பணிகள் போன்றவற்றை செய்யலாம். இந்த நாள் பிற்பகுதியிலே உங்களுக்கு நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. முற்பகுதியிலே இறை வழிபாட்டில் மட்டும் கவனத்தை செலுத்தவும், கடமைகளை மட்டும் செய்து வரவும். துலா ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்கும். மாலை 5:35 வரையிலே உங்களுக்கு சாதகமான நிலையிலே சந்திரன் இருக்கிறது. அதன் பிறகு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்று சாயந்தரம் 5:35க்கு துலா ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. ஆகவே அதன் பிறகு நீங்கள் புதிய முயற்சிகளில் இறங்குவதோ அல்லது முக்கியமான பணிகளை செய்வது போன்றவற்றை எல்லாம் தவிர்க்க வேண்டும். ஏதாவது முக்கியமான வேலைகள் இருந்தால் அதையெல்லாம் சாயந்தர நேரத்துக்கு முன்பாக முடித்து கொள்ள வேண்டும். மாலையிலிருந்து உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகி விடுகிறது. காலை பகுதி நன்றாக இருக்கிறது. மதிய நேரத்திலே முக்கியமான பணிகளை எல்லாம் நீங்கள் செய்யலாம். நன்மைகள் நடைபெறும். தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். விருச்சிக ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்கும். முற்பகுதியிலே 6ஆம் இடத்திலும் பிற்பகுதியில் 7ஆம் இடத்திலும் சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு நாள் என்பதால் நன்மைகள் நாள் முழுவதுமே வெகு சிறப்பாக இருக்கும். அனைத்து விதமான பணிகளையும் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கும். புதிதாக வீடு, மனை, நிலம், தோட்டம், தோப்புத்துறவு, நிலநீச்சு, வீடு வாசல் இப்படியெல்லாம் அமையறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. நன்மைகள் நடைபெறக்கூடிய, பூமி லாபம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். தனுசு ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 5ஆம் இடத்திலும் 6ஆம் இடத்திலும் சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு நாள். ராசி அதிபதியோடு சந்திரன் போய் இணைகிறது 6ஆம் இடத்திலே. இந்நாளிலே உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரும். மிகவும் சௌகரியமாக இருப்பீர்கள், வசதியாக இருப்பீர்கள். உட்கார்ந்த இடத்திலே எல்லா வேலையும் முடிச்சிருவீங்க இன்னைக்கு. அந்த மாதிரி உங்களுக்கு எப்போதுமே ஒரு யோகம் உண்டு. இந்த நாள் உங்களுக்கு அதிக நன்மைகள் நடைபெறும் ஒரு நல்ல நாளாக விளங்கும். குடும்பத்திலே சுப விசேஷங்கள் நடத்துவது பற்றிய பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடைபெறும். மகர ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசியில் சுக்கிரன் 4ஆம் இடத்திலும் 5ஆம் இடத்திலும் சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு நாள். ஏழுக்குடைவன் 5ஆம் இடத்திலே மாலை நேரத்தில் உச்சம் பெறுகிறது. திருமண வாய்ப்புகள் இப்பொழுது வலுவாக உள்ளன. திருமண தடை விலகும். தொழில் வளர்ச்சி வெகு சிறப்பாக இருக்கும். அயல்நாட்டு தொடர்புடைய தொழில் செய்பவர்களுக்கு அதிக நன்மைகள் நடைபெறும். பன்னாட்டு நிறுவனங்களிலே பணிபுரிவோருக்கு அங்கே பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்கும். கும்பராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 3ஆம் இடத்திலும் 4ஆம் இடத்திலும் சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு நாள் என்பதால் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். 3ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கக்கூடிய பகுதியான மாலை 5:35 வரையிலான பகுதி உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கும். அதன் பிறகு 4ஆம் இடத்திற்கு சந்திரன் சென்று குருவோடு இணைகின்ற பகுதி அதிக மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கும். ஆக நாள் முழுவதுமே நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். நன்மைகள் நடைபெறும். நல்ல தகவல்கள் வந்து சேரும். ஆரோக்கியம் சிறந்து விளங்கும். பொருளாதார முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். மீன ராசிக்கு இந்நாளின் பிற்பகுதி நன்றாக இருக்கும். முற்பகுதி சற்று சுமாராக இருக்கும். மாலை 5:35க்கு சந்திரன் 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடம் சென்று ராசி அதிபதியோடு இணைகிறது, உச்சம் பெறுகிறது. அப்பகுதி நன்றாக இருக்கும். ஆகவே முற்பகுதியிலே முக்கிய பணிகளை தவிர்த்து விடவும், இறை வழிபாட்டிலே அதிக கவனம் செலுத்தவும். திருகோவிந்த நாமம் சொன்னாலே போதும் ஆனந்த நிலை வருமே. உன்
அடியவர்க்கெல்லாம் பொருளோடு புகழ் வருமே. வருவாய் விரைவாய் வருவாய், நிறைவாய் அருளே தருவாய். வைகுந்த வாசனே மாதவா, ஸ்ரீலக்ஷ்மி நாதனே கேசவா. திரு கோவிந்த நாமம் சொன்னாலே போதும் ஆனந்த நிலை வருமே. காலந்தோறும் தர்மங்கள் வாழ எடுத்தாயே அவதாரமே. கல்கியாகவும் நீ இந்த நாளில் எடுப்பாயே அவதாரமே. கருணாமூர்த்தி நீயே, காக்கும் தெய்வம் நீயே. வைகுந்த வாசனே மாதவா, ஸ்ரீலக்ஷ்மி நாதனே கேசவா. திரு கோவிந்த நாமம் சொன்னாலே போதும் ஆனந்த நிலை வருமே. ஆதிமூலம் ஆனந்த ரூபம் கொண்டாய நாராயணனே. ஆதி அந்தம் ஏதுமில்லாமல் அருள் கூறும் பூரணனே. மலைமேல் வாழும் இறைவா, அலர்மேல் மங்கை நாதா. சங்குடு சக்கரம் கொண்டவா, மங்களம் தந்திட நின்றவா. திரு கோவிந்த நாமம் சொன்னாலே போதும் ஆனந்த நிலை வருமே. உன் கோலத்தை காணும் அடியவர்க்கெல்லாம் பொருளோடு புகழ் வருமே. வருவாய் விரைவாய் வருவாய், நிறைவாய் அருளே தருவாய். வைகுந்த வாசனே மாதவா, ஸ்ரீலக்ஷ்மி நாதனே கேசவா. திரு கோவிந்த நாமம் சொன்னாலே போதும் ஆனந்த நிலை வருமே. இன்றைய பரிகார ஸ்தலங்கள் நிகழ்ச்சியிலே நேற்றைய நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக திருச்சி மலைக்கோட்டை ஈஸ்வரன் கோவிலை பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்கே மாத்ருபூதேஸ்வரர் தாயுமானவர் என்று சுவாமியின் திருநாமம் வழங்கப்படுகிறது. சுகந்தகுந்தலாம்பாள் என்னும் திருநாமம் அம்பிகைக்கு. இவ்வூரிலே வாழ்ந்த ஒரு பக்தை தன்னுடைய மகளின் பிரசவ காலத்திலே அருகிலே இருந்து பிரசவம் பார்க்க முடியாதபடி காவிரிக்கு அக்கறை சென்ற பொழுது வெள்ளம் வந்து விட்டது. திருச்சிக்கு திரும்ப முடியவில்லை. ஈசனே, எந்தையே, என் தந்தையே, என் மகளை காப்பாற்ற வேண்டுமே, நான் என் செய்வேன் என்று அக்கறையிலிருந்து கதறுகிறாள். அக்கறை கொண்ட அந்த இறைவன் பக்தர்களை தவிக்க விடுவானா? உடனே அந்த பெண்ணின் வடிவிலே, அதாவது பிரசவ வேதனையோடு தவித்து கொண்டிருக்கும் இந்த பெண்ணின் தாயாரின் வடிவத்திலே சிவபெருமானே சென்று பிரசவம் பார்க்கிறார். சுகப்பிரசவமாக முடிந்து விடுகிறது. குழந்தை நன்றாக பிறந்து விடுகிறது. தாயும் சேயும் நலமாக இருக்கிறார்கள்.
அக்காலத்திலே தாயாரே தன் மகளுக்கு பிரசவம் பார்ப்பது வழக்கம். இப்பொழுது உள்ளது போல மருத்துவமனை வசதிகளெல்லாம் இல்லாத அக்காலத்திலே அந்த பெண்ணின் தாயார் வடிவிலே சிவபெருமானே சென்று பிரசவம் பார்க்கிறார். குழந்தை பிறந்து விடுகிறது. தன் தாய் வந்து பிரசவம் பார்த்த மகிழ்ச்சியிலே அந்த பெண் இருந்து கொண்டிருக்கிறாள். ஆனால் உண்மையான தாயார் காவிரிக்கு அக்கறையிலே மாட்டிக்கொண்டிருக்கிறார். ஆற்று வெள்ளம் கடுமையாக இருந்ததால் காவிரி ஆற்றை தாண்டி வர முடியவில்லை. இப்பொழுது உள்ளது போல பாலங்களெல்லாம் கிடையாது. அப்பொழுது படகில் தான் வர வேண்டும். அந்த தாய் காவிரி ஆற்றிற்கு மறுகரையிலே நின்று கொண்டு ஒரு வாழைப்பழ தாரை தோளிலே வைத்து கொண்டு திருச்சிக்கு செல்ல முடியவில்லையே, மகளுக்கு என்ன நேர்ந்ததோ தெரியவில்லையே, சிவபெருமானே அந்த பெண்ணின் வடிவிலே வந்து பிரசவம் பார்த்து சுகப்பிரசவமாக முடிந்து விடுகிறது. 2-3 நாட்கள் கழித்து அந்த பெண் பக்தை திருச்சிக்கு வந்து தன் இல்லத்திலே வந்து பார்க்கும் பொழுது குழந்தை இருக்கிறது, மகள் பத்திரமாக இருக்கிறாள். உனக்கு எப்படி பிரசவம் நடந்தது, யார் பார்த்தார்கள் என்று விசாரிக்கும் பொழுது, நீங்கள் தானேம்மா கூட இருந்து பிரசவம் பார்த்தீர்கள் என்று அந்த பெண் சொல்லும் பொழுது என்ன நடந்தது என்றே முதலில் புரிந்து கொள்ள முடியவில்லை. அதன் பிறகுதான் இது இறைவனின் லீலை, தன் வடிவிலே சிவபெருமானே வந்து இந்த ஒரு அதிசயத்தை செய்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்கிறாள். ஆகவேதான் அவருக்கு தாயும் ஆனவர் என்று ஒரு திருநாமம் வரலாயிற்று. தந்தையாக உலகிற்கெல்லாம் இருந்து கொண்டிருக்கிறார் அந்த ஈசன். ஜெகதப்பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரகோ என்று சொல்லி ஜகத்திற்கெல்லாம் தாயாகவும் தந்தையாகவும் பார்வதியும் பரமேஸ்வரனும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எந்தையாய் எம் தந்தையாய் இருக்கும் அந்த ஈசன் அப்பெண்ணிற்கு தாயாகவும் வந்தாள். தாயும் ஆனவர் என்பதால் தாயுமானவர் என்று பெயர் அந்த ஈசனுக்கு அது முதல் ஏற்பட்டது. ஸ்ரீ மாத்ருபூதேஸ்வரம் என்று வடமொழி பெயர் அவருக்கு வழங்கப்படுகிறது. அதன் தமிழாக்கம் தாயுமானவர். இந்த ஈஸ்வரன் இதுபோல ஒரு அதிசயம் நிகழ்த்தி இருப்பதால் பொதுவாக தமிழ்நாட்டு மக்கள் எல்லோருமே தன் இல்லத்திலே யாருக்காவது பிரசவம் நேர்கிறது என்றால் அந்த பிரசவம் நல்ல விதமாக நடந்தால், சுகப்பிரசவமாக நடந்து தாயும் சேயும் நலமாக வீடு திரும்புமுடன் ஒரு வாழைப்பழ தாரை கொண்டு வந்து திருச்சியிலே உள்ள தாயுமானவர் சுவாமி கோவிலிலே சென்று அதை சமர்ப்பித்து விடுவதாக வேண்டிக் கொள்வார்கள். இன்றைக்கும் திருச்சி தாயுமானவர் சுவாமி கோவிலுக்கு நீங்கள் சென்றால் ஏராளமான பக்தர்கள் தங்கள் இல்லத்திலே பெண்ணுக்கு நல்ல விதமாக பிரசவம் நடந்து முடிந்ததற்காக நன்றிக்கடன் செலுத்துவதற்காக இறைவனுக்கு வாழைத்தார் கொண்டு வந்து அங்கே வைப்பார்கள். ஒரு தார் வாழைப்பழத்தை கொண்டு வந்து சுவாமிக்கு நைவேத்தியம் செய்து அதை அனைவருக்கும் விநியோகம் செய்துவிட்டு தானும் சிறிது வீட்டிற்கு எடுத்து செல்வார்கள். இது போன்ற ஒரு பிரார்த்தனை ஸ்தலமாக இந்த திருச்சி விளங்குகிறது. திருச்சி மலைக்கோட்டை என்றாலே அது தாயுமானவர் சுவாமியுடைய கோவில். அந்த மலைக்கோட்டையின் உச்சியில்தான் உச்சிப்பிள்ளையார் அமர்ந்து கொண்டிருக்கிறார். அந்த உச்சிப்பிள்ளையார் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு விநாயகராக தமிழ்நாட்டிலே உள்ள தலைசிறந்த விநாயகர் ஸ்தலங்களுள் ஒன்றாக திருச்சி உச்சிப்பிள்ளையார் கோவிலும் விளங்குகிறது. தமிழ்நாட்டிலே சிறப்புமிக்க விநாயகர் கோவில்கள் உச்சிப்பிள்ளையார் கோவில், பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர், கணபதி அக்ரஹாரம் பிள்ளையார், உப்பூர் விநாயகர், திருநாரையூர் விநாயகர் என்றெல்லாம் நிறைய விநாயகர் ஸ்தலங்களெல்லாம் இருக்கின்றன. அவற்றுள் மிகவும் முக்கியமானது உச்சிப்பிள்ளையார் கோவில். அந்த உச்சிப்பிள்ளையார் கோவிலுக்கு மலை ஏறும்போது மலையின் நடுவிலே இருக்கிறது தாயுமானவர் சுவாமி என்று சொல்லப்படுகின்ற ஸ்ரீ மாத்ருபூதேஸ்வரம் என்னும் கோவில். இத்தலத்திற்கு முத்துசுவாமி தீட்சிதர் கன்னட என்னும் ராகத்திலே ஸ்ரீ மாத்ருபூதேஸ்வரம் என்று ஒரு கீர்த்தனையை பாடியிருக்கிறார். இந்த தலத்திற்கு பல சிறப்புகள் இருக்கின்றன. தாயுமானவர் என்னும் மகான் வாழ்ந்தது இங்குதான். இந்த ஸ்தலத்து ஈஸ்வரன் பெயரிலேயே மௌன சுவாமிகளின் சீடரான தாயுமானவர் சுவாமி என்பவரும் இங்கு வாழ்ந்து வந்தார். அவருடைய அதிஷ்டானம் ஜீவசமாதி திருச்சியிலேயே இருக்கிறது.
பல மகான்களெல்லாம் இங்கு வந்து வழிபட்டு இருக்கிறார்கள். பல பாடல்கள் இத்தலத்திற்கு பாடப்பட்டிருக்கின்றன. இன்றைக்கும் இல்லத்திலே யாருக்காவது பிரசவம் நடக்கப் போகிறது என்றால் உடனே திருச்சி தாயுமான சுவாமிக்கு பிரார்த்தனை செய்து கொண்டு சுகப்பிரசவமாக அது நடைபெற வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளும் வழக்கம் நம் மக்களிடையே நிலவி வருகிறது. யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத்மஜ மகல்மஷம் அஸ்மத் குருவியோ நமக விகனச மகா குருவே நமக அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன். இப்போ மந்திரங்களை ஜபிக்கும் பொழுது பலன் கருதி அதை பொருட்கள் மேல் பிரயோகம் செய்து உபயோகப்படுத்துகிற வழக்கம் உண்டு. இப்போ உதாரணம் சொன்னால், இப்போ பைசாச உபாதைகளுக்காக இந்த பெரம்பை மந்திரிச்சு வைப்பான். இதை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கோம். பேய் பிடிச்சா பெரும்பால் அடிக்கிறது முட்டாள்தனம். அதாவது இந்த பெரும்பாலை தொடுவா, அடிக்கிறது இல்லை. அதேமாதிரி இந்த விபூதி ஊதுறதுன்னு சொன்ன உடனே ஒரு கை நிறைய பிடி விபூதி எடுத்து மூஞ்சில் ஊதுறது இல்லை. அதாவது ஆள்காட்டி விரல் அல்லது மோத விரலோட ஒரு சிட்டிக்கை கட்டை விரலோட சேர்த்து ஒரே ஒரு சிட்டிக்கை அதை எடுத்து யார் பயந்தாலும் அவள் முகத்துக்கு நேராக ஊதுறது, அவ்வளோதான். இல்லை நெத்தியில் இட்டு விடுறது. ஆனால் ஊதுறதுன்னு பிடிப்பிடியாக விபூதி எடுத்து ஊதுறது, பெரும்பால் அடிக்கிறதுனா போட்டு பார்த்தோமே இந்த தொலைக்காட்சியில் நீங்கள் நிறைய நான் இதை பற்றி பேசியிருக்கேன். ஏன்னா இந்த அடிக்கிறதுன்னு சொன்னோடனே பெரும்பால் அடிக்கிறதுன்னு சொன்னோடனே இதெல்லாம் சவுக்கால் அடிக்கிறது, இந்த மாதிரி அபத்தமான விஷயங்கள் நிறைய கலந்து வந்துடுது. அதில் தெளிவு வரணுன்றதுக்கு தான் இந்த ஜி தொலைக்காட்சி மூலமாக அடிக்கடி உங்களுக்கு இதை ஞாபகப்படுத்துகிறோம். அதனால் இந்த பெரம்பை மந்திரிச்சு தொடுவா, அவ்வளோதான். உச்சந்தலையில் பெரம்பை எடுத்து வச்சால் பேய் பிடிச்சா அவளுக்கு ஆடோன்னு சொல்லுவாள். அதேமாரி ஒரே ஒரு சிட்டிக்கு எடுத்து தான் ஊதுறது. அதேமாதிரி இந்த 3 கணத்து ஜலத்தை எடுத்து மந்திரிக்கிறது. இப்படி பலவிதமான வழி உண்டு. அஞ்சனம் அப்படின்னு சொன்ன உடனே மையன்னு எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுன்னு சொன்ன உடனே கரிசலான கண்ணி அந்த வேரில், நத்தச்சூரி வேரில், இது மாதிரி ஒதியம் பீசினில் இதிலெல்லாம் எடுத்து பிரயோகம் பண்ணுறது உண்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த குங்குமம் வசிய திலகம்னு சொல்லுவாள். செந்து வச்ச சிவப்பு சந்தனத்தை இழைச்சி குங்குமத்தில் கொஞ்சம் தொட்டு அதை உபயோகப்படுத்துறது, பிரயோகம் பண்ணுறது. புணுகு பன்னீர் இதை வச்சு உபயோகப்படுத்துறது. இப்படி பலவிதமான வழிமுறைகள் உண்டு. அது எதுக்கு சொல்கிறேன்னா, மந்திரத்தை ஒரு பொருட்கள் மூலமாக மந்திரித்து பிரயோகம் பண்ணுற முறை உண்டு. சிலது நாமே அணிஞ்சின்னு போகிறது. இப்போ சொல்ல போகிற அஞ்சனம் நாமே நெத்தியில் புருவத்தில் இட்டுட்டு போகலாம். சிலது நெத்தியில் இட்டுக்கிறது, இப்போ சொல்கிறது புருவத்தில் இட்டுக்கிறது. கரிசலாங்கண்ணி வேர் இருக்கு இல்லையா உங்களுக்கு, அந்த வேரை கருக்கி கொஞ்சம் நல்ல வஸ்திரகாயம், அதாவது மை போல் இழைச்சி கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு புருவத்தில் தடவி இப்போ சொல்ல போகிற மந்திரத்தை பிரயோகம் பண்ணிக்கலாம்னு சொல்லுவாள். சில பேருக்கு சத்ரு வசியம் கட்டாயம் தேவைப்படும். ஏன்னா எந்த இடத்துல போனாலும் விரோதம் வந்துடும். அது அவள் பேச்சால் இருக்கலாம், இல்லை அவர்களோட குணாதிசயங்களால் இருக்கலாம். ஏதோ ஒரு காரணத்தில் விரோதங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். சில பேர் அமைதியாக போனால் கூட விரோதம் ஏற்படும். சில பேர் பார்க்குறோம் ரொம்ப அமைதியாக இருப்பாள், ஆனால் அவளுக்கு தான் விரோதி நிறைய இருப்பாள். அந்த மாதிரி அமைதியாக போய் விரோதி இருந்தாலும், இல்லை தேவையற்ற விஷயங்களை தலையிட்டு விரோதிகளை நீங்கள் சம்பாரிச்சிட்டாலும், இந்த இப்போ சொல்ல போகிற பிரயோகத்தால் நல்லது நடக்கும்னு சொல்லலாம். அதை புருவத்தில் லேசாக தொட்டு தடவிண்டா போகிறோம். இவ்விரோதிகள் மறைஞ்சிடுவா, சத்ரு வசியம் உண்டாகும், பிரச்சனைகள் இல்லாத சுமூகமான சூழ்நிலை வரும். ஆனால் எந்த மந்திரங்களும் நல்ல விஷயங்களுக்காக நல்ல எண்ணங்களோட நல்ல விஷயமாக பிரயோகம் பண்ணும்போது நல்லதே நடக்கும். ஆனால் தவறான முறையில், உதாரணமாக மற்றவங்களோட பொருள் நமக்கு சேரணுன்ற எண்ணமோ, மற்றவர்களோட அசையா சொத்துக்கள் நாம் அடையணுன்ற எண்ணமோ, தவறான எண்ணங்களால் பிரயோகம் பண்ணால் எப்பயுமே மந்திர வித்தைகள் தவறான விஷயத்துக்கு கட்டுப்படாது. அப்படி தவறான விஷயத்துக்கு கட்டுப்படுத்தணும்னு நினச்சா கத்தியில் இருக்கிற தேனை நம்ம நக்கிற மாதிரி ஆகிடும். கத்தியில் தேன் இருந்தால் நாக்கை வச்சு நக்குவோமா? அது என்ன அபாயகரமானது இல்லையா? அந்த மாதிரி மந்திரங்கள் எப்பயுமே நல்ல எண்ணத்துக்காக கட்டாயம் பிரயோகம் பண்ணால் பலித்தமாகும். நம் எண்ணங்கள் தவறாக இருந்தால் கட்டாயம் பலனும் நமக்கு தவறாகவே வரும். எதை விதைக்கிறோமோ அதை நம்ம அறுவடை பண்ணுறோம். நல்லதை விதைச்சா கட்டாயம் நல்லதை அறுவடை பண்ணலாம். இப்போ இந்த மந்திரத்தை தொடர்ந்து தினமும் 28 உரு வீதம் 30 நாட்கள் ஜெபம் பண்ணுங்கள். வசதி இருந்தால் 45 நாட்களும் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கரிசலாங்கண்ணி மை பிரயோகம் பண்ணி உங்களுக்கு பயன்படுத்தலாம். பிரயோகம் பண்ணும்பொழுது 16 முறை சொன்னால் போகிறோம். அந்த மையை குழைக்கும் போது 16 முறை சொல்லி உருவத்தில் தடவிக்கலாம். இப்போ தொலைக்காட்சியில் தெரிகிறது, எழுதிக்கங்க. ஓம் நமோ பகவதி பிரம்மபுத்ரி உன்மந்த பைரவி
ஓம் நமோ பகவதி பிரம்மபுத்ரி உன்மந்த பைரவி க்ளீம் ஹ்ரீம் கும்பட் ஸ்வாஹா. இந்த மந்திரத்தை தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். மற்ற நல்ல விஷயங்கள் தொடர்ந்து கட்டாயம் நடக்கும். வணக்கம் நேயர்களே. இன்றைய வாஸ்து பகுதியில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம மேற்கு திசை வீடு பார்க்குறோம். இந்த மேற்கு திசை வீட்டில் வாழ்கிறவர் நல்ல பெரிய கடையை வச்சு நல்லா சுகமாக வாழ்ந்து கொண்டிருந்தார். அப்பா மகனுக்கு பெரிய வீடை கட்டி கொடுத்துட்டு அவர் சுகமாக அந்த இடத்தில் இருக்கும்போது ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு. அந்த 10 வருஷம் ஆன உடனே இவருக்கு புத்தி கெடுறத ஆரம்பிச்சிடுச்சு. என்ன செய்வார்னா, குடிப்பார், வெளியே சுற்றுவார். அவர்களுடைய மனைவிக்கு தெரியாமலே அந்தம்மா வெளியே போகும்போது வேறு தப்பான சாவகாசத்துக்கெல்லாம் போவார். இந்த மாதிரி ஒரு பழக்கத்தை உண்டாக்கிட்டு அவர்களுக்கு அந்த நண்பர்கள் பேசும் பொழுதெல்லாம் அவருக்கு நண்பருக்கு சொத்தை கொடுத்து ஏமாந்து விட்டார். அவர் சொத்தை கொடுக்க வீட்டில் அந்த சொத்து எப்படி போயிடுச்சு அப்படின்னு கேட்கும் பொழுது அவருக்கு மன கஷ்டம். மிதுன லக்னம், கன்னியா ராசி, குரு தசை. இப்போ பாருங்க, இந்த மாதிரி யோகம் ஏன் உண்டாக்குது? நல்ல மனிதன் நல்ல வீடை கட்டி கொடுத்துட்டு அவர் அந்த சொத்தை நண்பருக்கு கொடுத்துட்டார். 10 லட்சம் தேவை, 20 லட்சம் தேவை அப்படின்னு கொடுத்துட்டு இவர் வியாபாரத்தை கவனிக்கவில்லை. இவருக்கு சாவகாசமும் கெட்டு விட்டது. அதனால் வீட்டுக்கும் ஒழுங்காக இருக்கிறது இல்லை. ஏன் இந்த மாதிரி நடக்குது? இந்த மாதிரி நடந்தால் என்ன செய்யலாம்? இதை எப்படி மாற்றி அமைச்சா அந்த வாழ்க்கை சுகமாக இருக்கும்? இப்பொழுது வரைபடத்தை பார்க்கலாம். பாருங்க, மேற்கு திசையில் பிரதான வாசல் நல்லா இருக்கு. இந்த இடத்தில் கடை, நகை கடை, பெரிய கடை. இதுக்கு பின்னால ஒரு ரூம். அந்த ரூமுக்கு இந்த இடத்தில் 2 வாசல். 2 வாசலும் நைருத்தி வாசல். ஒரு தெற்கு வாசல், ஒரு மேற்கு வாசல். இந்த வீட்டில் அக்னேய சமையலறை, நல்ல சமையலறை. இந்த இடத்துல ஒரு பெட்ரூம் இருக்குது. இந்த இடத்துல ஒரு ரூம் இருக்குது. இங்கேருந்து வெளியே போகிறதுக்கு வழி. இங்கே பாருங்கள், கிழக்கும் வடக்கும் சேரும் இடம் ஒட்டி வீடை கட்டி விட்டார்கள். தெற்கு காலியாக இருக்குது, நைருத்தி காலியாக இருக்குது. அக்னேய கிணறு. அக்னேய கிணறு இருந்தால் அந்த வீட்டுக்கு வாரிசுக்கு ஆவாது. அப்பா இருக்கிற வரைக்கும் நல்லா இருந்தார். பையன் காவில் ஆக்சிடெண்ட்டும் நடந்திருக்கு. அவருக்கு கெட்ட சாவகாசம் இதுக்கு பாருங்கள், அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஏன் ஆகலை? தெற்கு திசை அதிகமாக காலியாக இருந்து வடக்கு திசை மூடி விட்டால் அந்த சொத்து இன்னொருத்தருக்கு போய் சேர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக விடும். 1. 2வது, இந்த இடமும் காலி, இந்த இடமும் காலி. நைருத்திலேருந்து வாசல் வரைக்கும் காலியான கார்டன் மாதிரி சின்ன சின்ன செடி கொடியெல்லாம் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வீட்டில் வாசல், வாசலுக்கு எதிர்க்க வாசல் நல்லா இருக்குது. இப்படி நுழைஞ்சு இப்படி வரார். எவ்வளோ நிகழ்ச்சியில் நான் முன்ன சொல்லியிருக்கேன், வீட்டுடைய எஜமான் கிழக்கு ஈசானியத்தில் படுக்கக்கூடாது. கிழக்கு ஈசானியத்தில் படுக்கும் பொழுது அவருடைய வாசல், அந்த ரூமுக்கு வாசல் நைருத்தி வாசலாக இருந்தால் அவர் கண்டிப்பாக தன் தந்தையின் சொத்தை இழந்து விடுவார். புத்தி கெட்டுடும், ஜூதாடியாக வருவார். வேறு ஏதாவது ஒரு சாவகாசமாகி தப்பான வழிக்கு போய் சொத்தை சம்பாரித்து விற்க வேண்டும், அந்த புத்தி வராமல் அந்த தனத்தை நாசம் பண்ணுவார். லக்ஷ்மி நாச யோகம், லக்ஷ்மி நாசம் ஆகிவிடும். இந்த தண்ணீர் இந்த இடத்தில் இருக்கிறனால இவருக்கு பல நேரம் ஆக்சிடென்ட் எல்லாம் நடந்திருக்கு. இவருக்கு ஒரு மகன், ஒரு பெண். இவர் என்ன பண்ணுறாரு, அந்த குழந்தைகள் இந்த இடத்தில் படுக்கிறது. என்கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி இருக்க சூழ்நிலை என்ன பண்ண வேண்டும்? நேர்களே, அவர்களுக்கு நான் சொன்னது அவர் மாற்றி அமைச்ச பிற்பாடு இப்போ நிம்மதியாக வாழ்கிறார்கள். இதே போல் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு வேலை, இந்த இடத்தில் ஃபஸ்ட்டு ஒரு பெரிய ரூமை கட்டுங்க. நைருத்தி பாகத்தில் ரூமை கட்டுங்க. ரூமை கட்ட முடியலைன்னா சிமெண்ட் ஷீட், ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட், ஃபைபர் ஷீட் போட்டு ஒரு ஷெட் மாதிரி கட்டுங்க. அந்த ஷெட்டு கட்டுறதும்
அந்த ஷெட்டுக்கு மேலே மழை தண்ணி விழுந்தால் வடக்கு திசையோ கிழக்கு திசையை நோக்கிட்டு தான் அந்த தண்ணி விழுவிடும். அந்த மாதிரி டேப்பராக கட்டுங்க. இந்த கிணறை நல்ல குரு பூஜாரியை கூப்பிட்டுட்டு மண்ணை போட்டு மூடுங்க. இந்த கிணறை இந்த இடத்தில் மாற்றி அமைங்க. சொந்த வீடு இருந்தால் கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரு வாலை ஏற்றிட்டு இங்கே காலியான இடத்த விட்டு விடுங்க. சொந்த வீடு இல்லை, நான் அது அப்புறம் சொல்கிறேன். இந்த கிணறை கண்டிப்பாக மாற்றுங்க சொந்த வீடு இருந்தால். இங்கே ஷெட்டு கட்டுங்க. இவரை இந்த இடத்தில் படக்க சொல்லுங்கள். நம்முடைய ஆணும் பெண்ணும் 2 பேருக்கு இந்த இடத்தில் இதே கிழக்கில் தலை மேற்கில் கால் வச்சு படக்க சொல்லுங்கள். இந்த ரூமின் வாசலை அக்னேய வாசலாக மாற்றி விடுங்க. பாருங்கள், ரூமுக்கு வாசல் மாற்றினால் புத்தி நல்லதாகிடும், நல்லா படிப்பாங்க, பண வசதியும் வரும். அதே போல் இவருக்கு ரூமை மாற்றி விட்டால் தன் எழுந்த சொத்தை நான் திரும்பி சம்பாரித்து பெரிய மனிதனாக விடுவோம், அந்த மாதிரி ஒரு தைரியம் வந்துடும். அந்த தைரியம் வந்தால் தனலட்சுமி வரும். தைரியலட்சுமி இருந்தால்தான் தனலட்சுமி வரும். அந்த தைரியம் வர வேண்டும். அதே போல் இங்கே இருக்கிற இந்த செடியை பெரிய மரமாக மாற்றி விடுங்கள். பெரிய பெரிய மரமாக மாற்றி விடுங்கள். இந்த மாதிரி மாற்றி விட்டால் கண்டிப்பாக இந்த வீட்டில் சுகம் வரும். ஏனென்றால் சமையல் நல்லா இருக்குது, வெளியே போகிற வாசல் நல்லா இருக்குது, காலியான இடம் இருக்குது. இந்த காலியான இடத்தினால திரும்பி இவர் சொத்தை வாங்கி விடலாம். ஏமாந்தவர்களும் ஏமாற்றப்பட்டவரும் இந்த மாதிரி வீட்டில் வாழ்கிறவர் கண்டிப்பாக சுகமாக வாழலாம். இப்பொழுது இது வாடகை வீடாக இருக்குது. வாடகை வீடாக இருந்தால் என்ன செய்யலாம்? வாடகை வீடாக இருந்தால் இந்த ரூம்லேருந்து இந்த ரூமை மாற்றிப்படுங்க. இந்த கிணறுக்கு பக்கத்தில் 2 கிலோ உப்பு வைங்க. இதுக்கு உள்ள செப்பு காயின் 5 செப்பு காயின் போடுங்க. ஆஞ்சநேயர் கோயில் போயிட்டு பூஜை பண்ணிவிட்டு செவ்வாய்க்கிழமை அங்கேருந்து துளசி வாங்கிட்டு வந்துட்டு அந்த துளசி தளம், அதாவது துளசி இலையை அந்த கிணறில் விடுங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி தோஷ உள்ள வீடுகளும் உங்களுக்கு தாக்கத்தை கொடுக்காது. பணமும் சம்பாதிக்கலாம். பணம் சம்பாதிக்கும் பொழுதும் தைரியமாக வாழலாம். நேர்களே, உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்தால் நீங்கள் ஜீ தமிழுக்கு லெட்டர் எழுதி அனுப்புங்க. வரைபடம் போட்டு முடிஞ்ச அளவுக்கு வரைபடம் போட்டு அனுப்புங்க. அதை நான் பார்த்துட்டு படிச்சுட்டு அதுக்கு என்ன பரிகாரம் சொல்லலாம் அதை நான் கண்டிப்பாக அடுத்த நிகழ்ச்சியில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.